ஓகே. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் கேக்குது. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 11 டூஸ்டே. எவ்ரி டூஸ்டே வந்து நம்ம சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் 8 to 9 ட்ரைனிங் அப்படிங்கிறது லைவ் ட்ரைனிங் தான். ஒவ்வொரு நாளும் லைவா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ்ல வந்து ஏன்னா ரெக்கார்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ரன் பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளும் வந்து ஹியூமன் பீயிங். நம்ம வெஸ்டேஜ் ஃபுல் டைமா பண்றோம். நமக்கு வேலையே இதுதான். நம்ம வந்து 8 to 9 எவ்ரிடே நம்ம வந்து உட்காந்து இங்க வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி நம்ம இங்க அந்த பிசினஸை பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கு என்னப்பா பேசுறது அப்படிங்கும்போது ஒரு டாபிக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம பேசுறோம். ஓகேங்களா? டெய்லி ஒரு 1 hour வந்து இங்க நம்ம வந்துடணும். இந்த பிசினஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய டைம் இது. இந்த பிசினஸ்ல அந்த ஒரு ஒன் ஹவர் நீங்க இந்த ட்ரைனிங் பாக்குறதே 1 hour வேலை செஞ்ச மாதிரி தான். எப்படி நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சோம்னா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்குமோ, அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்குமோ, அது மாதிரி வெஸ்டேஜ்ல இந்த 1 hour ட்ரைனிங் பார்க்கறதுனால இதுல உங்களுக்கான பலன் கிடைக்கும், உங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். இதுல உங்களுக்கு இந்த பிசினஸ்ல உங்களுக்கான growth வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதன் மூலியமாவும் கிடைக்கும். இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதன் மூலியமா தான் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜை வச்சு தான் வேலை செய்வீங்க. அந்த வேலையை எஃபெக்டிவா செய்வீங்க. அந்த வேலையில இருந்து பெட்டரான ரிசல்ட் எடுப்பீங்க. இந்த ட்ரைனிங் வரலைன்னா சரியா உங்களுக்கு பேச தெரியாது, பதில் சொல்ல தெரியாது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. ஒருத்தர் நோ சொன்னா வந்து அதை தாண்டி பண்ண தெரியாது. ஒருத்தர் உங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கேலி பண்றாங்க அப்படின்னா அங்க சோர்ந்து போய் அதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி ட்ரைனிங் நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள திரும்ப ஒரு எனர்ஜி வரும். திரும்ப பண்ணலாம், திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு 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 எனர்ஜி வந்து இந்த ட்ரைனிங்ல கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து இந்த டெய்லி ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து நம்ம ஒரு ஃபோன் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு டெய்லி சார்ஜ் போடுறோமோ, அப்ப அந்த சார்ஜ் போட்டா தானே அந்த ஃபோன் வந்து வேலை செய்யும். அந்த ஃபோன்ல எவ்வளவு கான்ஃபிகரேஷன் இருந்தாலும், ஹை எண்ட் ஃபோனா இருந்தாலும், கேமரா சூப்பரா இருந்தாலும், சார்ஜ் இல்லைன்னா எதுக்குமே யூஸ் இல்லை. ஓகேவா? சார்ஜ் தீரும், திரும்ப சார்ஜ் பண்றோம். சார்ஜ் டவுன் ஆகும், திரும்ப சார்ஜ் பண்றோம். அது மாதிரி இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் வந்து அந்த ஃபோன் மாதிரி தான். ஓகேவா? நம்ம அந்த சார்ஜ் ஏத்துற அந்த இதுதான் வந்து இந்த ட்ரைனிங். நீங்க இந்த ட்ரைனிங்கை நீங்க அட்டன் பண்ண தான் நீங்க அடுத்த நாள் இந்த பிசினஸ் நீங்க பண்ண முடியும். இந்த ட்ரைனிங் வந்தாதான் நீங்க அடுத்த நாள் பிசினஸ் பண்ண முடியும். ட்ரைனிங் வந்தாதான் பிசினஸ்ல இருக்க முடியும். இல்லைன்னா பிசினஸ் விட்டு போயிடுவீங்க. ஓகேவா? ஏன்னா இங்க நடக்கக்கூடிய ட்ரெண்ட் இதுதான். நான் இங்க பாக்குற இந்த பிசினஸ் வந்து நீங்க சக்சஸ் பண்ணணும்னா இந்த டெய்லி ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் வேணாம், நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னவங்க யாரும் இன்னைக்கு பிசினஸ்ல இல்ல. ஓகேங்களா? ட்ரைனிங் இங்க சம்பாதிக்கிறவங்க எல்லாரும் ரெகுலரா சின்சியரா ட்ரைனிங் அட்டன் பண்றவங்க. இப்ப நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரைனிங் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. சின்சியரா அட்டன் பண்ணுங்க. காது கொடுத்து கேளுங்க. சொல்ற விஷயத்த லிசன் பண்ணுங்க. சைமல்டேனியஸா வேற ஒரு வேலை, குறிப்பா டிவி பார்த்துக்கிட்டு, ஃபோன் பார்த்துக்கிட்டு, ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஓகேவா? குறிப்பா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு சவுண்டை கம்மியா பண்ணி வச்சுட்டு டிவி பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு, படம் பார்த்துக்கிட்டு, இல்லை ஃபோன்லயே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிக்கிட்டு ஃபோனை சவுண்டு கம்மி பண்ணி வச்சுட்டு வேற ஏதாவது யார்ட்டையாவது பேசுறது, வீட்டில் ஃபேமிலியோட பேசுறது, இல்லை சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு கனெக்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வெளியே எங்கேயாவது போறது, வேற வேற வேலையை பண்ணிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சவுண்டு உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க எத்தனையோ விமன் வந்து குக் பண்ணிக்கிட்டே மீட்டிங் கேட்கறாங்க. ஓகேவா? அவங்க இந்த மீட்டிங்கை வந்து எப்படியாவது கேட்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் கேட்கறவங்க இருக்காங்க. தப்பு இல்லை. ஓகேவா? மீட்டிங் எப்படியாவது நீங்க லிசன் பண்ணணும், கேட்கணும். வீட்டு வேலை அவங்க வந்து பார்த்துக்கிட்டே எப்படியாவது இந்த மீட்டிங் கேட்கணும்னு நினைக்கிற விமன்ஸ் இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. பட் ஆனா இங்க எத்தனையோ பேர் வந்து ஆஹ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுமே நம்ம மீட்டிங் அட்டன் பண்ண முடிஞ்சுமே நம்ம என்ன பண்றோம், போன சவுண்டு கம்மி பண்ணிட்டு இல்லை இன்ஸ்டாகிராம் இது பார்க்குறோம். எத்தனையோ விமன்ஸ் வந்து பார்க்க முடியலையே, வீட்டில் அத்தனை வேலை இருக்கு, வீட்டில் ஹஸ்பண்ட் ப்ரெஷர் பண்ணுவாங்க, வந்து இந்த வேலை செய் அந்த வேலை செய், வீட்டில் மாமியார் அவங்க யாராவது இருந்தாங்கன்னா இது டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே வம்படியே பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இங்க எத்தனையோ விமன் வந்து அதை தாண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி சோதனை. பண்ண பண்ண முடியறவங்களுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஓகேவா? இங்க இதுதான் நான் வந்து சூழ்நிலையை பார்க்குறேன். அதனால வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து ரொம்ப சின்சியரா லிசன் பண்ணுங்க. இன்னைக்கோட டைரக்டர் குரூப்ல ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம வெஸ்டேஜ் ஃபேமிலி சேனல்ல கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். கௌதம்பாளி சார் கம்பெனியோட எம்டி கௌதம்பாளி சார் வந்து அவரு வந்து மார்ச் 8 வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் வந்து
டெல்லியில வந்து இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம்ல 10,000க்கும் மேற்பட்ட விமன்ஸ் மட்டும் அட்டன் பண்ண அந்த ஒரு ஆண்டர்பிரனர் சம்மிட்ல கவர்மெண்ட் அது ஆத்தரைஸ் பண்ணி கவர்மெண்ட் அந்த டெல்லியோட சிஎம்லாம் வந்து கலந்துருக்காங்க. அந்த அதுல வந்து கௌதம் பாலி சார் பேசின அந்த வீடியோ ஆக்சுவலா அவர் வந்து ஹிந்தியில பேசினாரு, ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசினாரு. அது வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது ஏஐல தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஸ்ரீராம் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நான் குரூப்லயும் ஷேர் பண்ணியிருந்தேன். பாருங்க ஏஐ எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்க. நம்ம கொடுக்குற அந்த எந்த லாங்குவேஜ் கொடுத்தாலும் எந்த லாங்குவேஜ்ல வேணா வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சுன்னு பாருங்க. இந்த மாதிரி வந்து அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். அதை பாருங்க, பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அதுல ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருப்பாரு. விமன் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்த புதுசுல, நான் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த புதுசுல அந்த கம்பெனி வந்து டார்கெட் பண்ணதே விமனை மட்டும்தான். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். விமனை மட்டும்தான் ஜாயின் பண்ணாங்க. விமன் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு இது பார்ட் டைம், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு ஈவினிங் வரைக்கும் ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க இந்த டைம்ல இதை ஒர்க் பண்ண முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியும், ரெஃபர் பண்ண முடியும், ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அப்படிதான் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்கிறதே வந்து இந்த கான்செப்டை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தோம். அந்த டைம்ல அந்த ஒரு சிஸ்டம்ல அந்த ஒரு இடத்துல நானும் ஒன் ஆஃப் த மெம்பரா அங்க இருந்தேன் அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. விமன் நிறைய பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூட் ஆகும், நல்லா இதுல சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. நிறைய விமன் நம்ம டீம்லயுமே இருக்காங்க. மோர் தென் 55% மேல விமன் தான் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து விமன் வந்து அவங்களுக்கு என்னன்னா வேற வேலைக்கு போறதுக்கு சான்ஸே இல்லை, வீட்டில தான் இருக்கணும். வீட்டில் வெஸ்டேஜை விட பெட்டரா எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால என்னவா இருந்தாலும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சாதிக்கிறாங்க. ஆனா ஜென்ஸ் வந்து வெஸ்டேஜ் உள்ள வராங்க, அவங்களுக்கு கையில வேற ஒரு வேலை இருக்கு, இது அவங்களால பண்ண முடியல, விட்டுறாங்க, மறந்துடுறாங்க. அவங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல என்கேஜ் ஆயிருக்காங்க, வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கறனால இதை அப்படியே மறந்துடுறாங்க. பட் விமனுக்கு வேற வழி இல்லை, விட்டுட்டு போனாலும் திரும்பவும் வராங்க. டவுன் ஆகி நான் நெகட்டிவ் ஆகி நான் பண்ணலன்னு சொன்னாலும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அப்ளைன் கால் பண்ணி திரும்ப வந்து ட்ரை பண்ணுங்கும் போது திரும்ப உள்ள வந்துறாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. அப்படி இங்க சாதிச்சவங்க தான் எத்தனையோ பேர். அந்த மாதிரி ஜென்ஸுமே நான் என்ன சொல்றேன்னா, இது என்ன நடந்தாலும் வந்துருங்க, என்ன நடந்தாலும் வந்துகிட்டே இருங்க, நீங்களும் சாதிக்க முடியும். வந்து இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடர் கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ, அவர் நான் வந்து இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாரு. புதுசா ஜாயின் பண்ணவங்க இதெல்லாமே நோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுட்டு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து உங்க அப்ளைன் உங்களுக்கு யார் ஐடி போட்டு கொடுத்தாங்களோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேல அப்ளைன் டைரக்டர்ஸ், மேல இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ், அவங்க கூட எல்லாரும் கூடயுமே இன்டராக்ட் பண்ணுங்க. குறிப்பா புதுசா ஜாயின் பண்ணவங்க, ஓகேங்களா? அவங்க கூட எல்லாம் பேசுங்க. உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. தயங்காம யோசிக்காம கேட்டு இந்த பிசினஸ்ல எப்படி சாதிக்கலாம், எப்படி நம்மளும் இதில் அச்சீவ் பண்ணலாம், இன்கம் எடுக்கலாங்கிறத தேடுங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்.